உத்தவர் இவர் ஒரு சிறந்த பக்த ஞானி ஆவார். ஞான மார்க்கத்திலே சென்று சிறந்த ஞானத்தை பெற்றிருந்தவர். அதே சமயம் பகவானிடத்திலே மிகுந்த பக்தியும் கொண்டவர். அந்த உத்தவர் ப்ரஹஸ்பதியின் சிஷ்யராவார். அவரை பற்றி கூறும்பொழுது பாகவத புராணம் விஷ்ணிகளிலே சிறந்தவர் என்று கூறுகின்றது. பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரும் உத்தவரிடத்திலே பேரன்பு கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த உத்தவருடைய கைகளை பிடித்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவரிடம் கூறினார், எனக்காக நீங்கள் கோகுலம் செல்லுங்கள். என்னுடைய தாய் தந்தையருக்கு, அதாவது நந்தகோபருக்கும் யசோதை பிராட்டிக்கும் பிரீத்தி அழியுங்கள். அதாவது கிருஷ்ணரிடத்திலே இருந்து உத்தவர் கோகுலம் சென்றால் அங்கே இவர் உத்தவர் கிருஷ்ணரிடமிருந்து வந்திருக்கின்றார் என்பதை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். அதைத்தான் அந்த பிரீத்தியைத்தான் குறிப்பிட்டார் பகவான். மேலும் என்னை பிரிந்து இருப்பதால் அங்கே இருக்கின்ற கோபிகைகள் மிகுந்த தாபத்தை வருத்தத்தை அடைந்திருப்பார்கள். அவர்களுக்கும் நான் சொல்கின்ற செய்தியை சொல்லுங்கள். அதனால் அவர்களுடைய தாபமும் நிவர்த்தியாகும். அந்த கோபிகைகள் எல்லோருமே என்னிடத்திலேயே மனத்தை செலுத்தியவர்கள் ஆவார்கள். என்னை தன்னுடைய பிராணனாகவே அவர்கள் கருதுகின்றார்கள். என்னிடம் பெரும் பக்தி கொண்டு மனத்தினாலே என்னையே அடைந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களிடம் சென்று தாங்கள், அதாவது உத்தவர், நான் விரைவிலேயே கோகுலத்துக்கு திரும்பி வருகின்றேன் என்கின்ற செய்தியை சொல்லுங்கள். அதனால் என்னை பிரிந்திருக்கின்ற அவர்களுடைய துன்பம் நிவர்த்தியாகும் என்று கூறினார். பிறகு கிருஷ்ணர் கூறியபடியே உத்தவர் நந்த கோகுலம் சென்றார். சூரிய பகவான் அஸ்தமிக்கின்ற சமயத்திலே அவர் கோகுலத்துக்கு வந்தார். மிகுந்த சிறப்பையுடைய அந்த கோகுலத்தை உத்தவர் கண்டார். ரம்யமான அந்த இடத்தின் அழகை கண்டார். அவரை கண்ட நந்தகோபர் அவரை மிக்க பிரியத்துடன் வரவேற்றார். நல்ல உணவை அளித்து கௌரவித்தார். பிறகு நந்தகோபர் உத்தவரிடம் விசாரித்தார், என்னுடைய தோழராகிய வசுதேவர் நலமாக இருக்கின்றாரா? அவருடைய பந்துக்களும் சிநேகிதர்களும் நலமா? கிருஷ்ணன் தந்தையாகிய என்னையும், அதாவது வளர்ப்பு தந்தையாகிய என்னையும், தாயாராகிய யசோதையையும், கோகுலத்திலே இருக்கின்ற தன்னுடைய நண்பர்களையும், பசுக்களையும், இந்த பிருந்தாவனத்தையும், கோவர்தன மலையையும் அடிக்கடி நினைத்து பார்க்கின்றாரா? எங்கள் எல்லோரையும் பார்ப்பதற்காக ஸ்ரீ கிருஷ்ணன் ஒரு முறையாவது இங்கே வருவாரா? இந்த நந்த கோகுலத்துக்கு வருவாரா? அவரை நாங்கள் எப்பொழுது தரிசிப்போம்? ஸ்ரீ கிருஷ்ணன் எங்களை பலவிதமான ஆபத்துகளிலே இருந்து காப்பாற்றியிருக்கின்றார். அவரை நினைத்தாலே எங்களுக்கு எங்களுடைய வேலைகளை செய்வதற்கு கூட மனம் வருவதில்லை. எங்களுடைய வேலைகளிலே மனம் செல்வதில்லை. இங்கே கோகுலத்திலே இருக்கின்ற நதிகள், மலைகள், வனங்கள், விளையாடும் இடங்கள் ஆகிய இவை எல்லாமே ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடிகளினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவற்றை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய மனங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்திலேயே செல்கின்றன. இவ்வாறெல்லாம் உத்தவரிடத்திலே சொல்லிக்கொண்டு நந்தகோபர் கிருஷ்ணரிடம் கொண்டிருக்கின்ற பேர் அன்பிலே, கிருஷ்ண பக்தியிலே திளைத்தார். அந்த கிருஷ்ண பக்தியினாலே ஆனந்த கண்ணீரை பெருக்கினார். அதனால் தொண்டை அடைத்து பேச முடியாதவராக ஆகிவிட்டார். அமைதியாக இருந்தார். அங்கே இருந்த யசோதை பிராட்டியும் ஆனந்த கண்ணீரை பெருக்கினார். ஸ்ரீ கிருஷ்ணனிடம் தான் கொண்டிருந்த பேரன்பிலே திளைத்தார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த உத்தவர் அவர்களை பார்த்து, நீங்கள் மனிதர்களுள்ளே மிக மிக சிறந்தவர்கள் ஆவீர்கள். ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே பேரன்பு வைத்திருக்கின்றீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் புராண புருஷர்கள் ஆவார்கள். பரபிரம்மமாகிய பகவானே ஆவார்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணனிடத்திலே நீங்கள் உங்களுடைய மனத்தை செலுத்தி இருப்பதால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை அல்லது காரியம் என்று எதுதான் பாக்கி இருக்கின்றது? அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பக்தி கொண்டதன் மூலமே செய்ய வேண்டியதையெல்லாம் செய்தவர்கள் ஆகிவிட்டீர்கள், அடைய வேண்டியதெல்லாம் அடைந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்பது பொருள். கவலைப்படாதீர்கள். பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் இன்னும் சிறிது நாட்களிலே இங்கே வருவார். உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பார். எனவே நீங்கள் துக்கப்பட வேண்டாம் என்று அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். இவ்வாறாக அவர்கள் பேசிக்கொண்டே அந்த இரவை கழித்தார்கள். பொழுதும் புலர்ந்தது. அந்த கோகுலத்திலே கோபிகைகள் கண் விழித்து எழுந்தார்கள். தங்களுடைய அன்றாட தினசரி வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய லீலைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே அவர்கள் தங்கள் வேலைகளை கவனித்தார்கள். அதன் பிறகு கோகுலத்திலே உத்தவர் வந்திருந்த ரதத்தை கண்டார்கள். யார் வந்திருக்கிறார் என்று வியந்தார்கள். அப்படி அவர்கள் வியந்து கொண்டிருக்கும் பொழுது உத்தவர் அதிகாலையிலேயே எழுந்திருந்து தன்னுடைய குளியல் முதலியவற்றையெல்லாம் முடித்துக்கொண்டு அங்கே வந்து சேர்ந்தார். அவரை பார்த்த கோபிகைகள் ஒருவருக்கொருவர், இவர் யார்,
என்று கேட்டுக்கொண்டே உத்தவரை சூழ்ந்து கொண்டார்கள். அவரை வணங்கி உபசரித்து ஸ்ரீ கிருஷ்ணரால் அனுப்பப்பட்டவர் என்பதை தெரிந்து கொண்டார்கள். தாங்கள் கிருஷ்ணருடைய சிறந்த தோழர் என்பது எங்களுக்கு தெரிகின்றது. கிருஷ்ணருடைய தாய் தந்தையராகிய நந்தகோபரையும் யசோதை பிராட்டியையும் கண்டு அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு நல்வார்த்தைகளை கூறுவதற்காக இங்கே வந்திருக்கின்றீர்கள். அப்படி ஸ்ரீ கிருஷ்ணரால் நினைக்கப்பட்டு பரிவு காட்டப்பட வேண்டியவர்கள் அவர்கள் இருவரும், நந்தரும் நந்தகோபரும் யசோதையும் தானே தவிர வேறு யாரும் இல்லை. அதாவது கோபிகைகள் ஆகிய எங்களிடத்திலே அவருக்கு உண்மையான பிரியம் இல்லை என்று பொருள்பட அவ்வாறு கூறினார்கள். உறவினர்கள் இடையே இருக்கின்ற நட்பை, அன்பை ஒருபோதும் விட முடியாது, மகரிஷிகளாலே கூட விட முடியாது. ஆனால் உறவினர்கள் அல்லாத மற்றவர்களிடம் காட்டப்படுகின்ற அன்பு தற்காலிகமானதுதான். அதுவும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் முடிவதற்காகத்தான். அதனால் காரியம் முடிகின்ற வரையிலே உறவினர்கள் அல்லாத மற்றவர்கள் இடத்திலே அன்பு செலுத்துவதைப் போல நடிக்க வேண்டி இருக்கின்றது. அப்படித்தான் மக்கள் செய்கின்றார்கள். தேனை உறிஞ்சுகின்ற வரையிலேதான் வண்டுகள் மலர்களின் மீது அமர்ந்திருக்கும். அதன் பிறகு அந்த மலர்களை விட்டுவிட்டு வேறு மலர்களை நாடி சென்றுவிடும். பெண்களிடத்திலே ஆண்கள் அன்பு பாராட்டுவதும் இப்படித்தான். அதை போலவே தங்களை காப்பாற்றுகின்ற வல்லமை ஓர் அரசனிடம் இருக்கும் வரையிலேதான் அரசனிடம் அந்த மக்கள் எல்லோரும் பயபக்தியோடு இருப்பார்கள். அதேபோல வித்யாபியாசம் முடிகின்ற வரையிலேதான், கல்வி கற்றுக்கொண்டு முடிகின்ற வரையிலேதான் சிஷ்யர்கள் குருவிடம் அபிமானத்தோடு இருப்பார்கள். அதை போலவே தட்சிணை பெற்றுக்கொண்ட பின்னாலே புரோகிதர்கள் எஜமானனை, யாக யஜ்யங்கள் செய்பவரை லட்சியம் செய்வதில்லை. மரங்களிலே பழங்கள் இருக்கின்ற வரையிலேதான் பறவைகள் அந்த மரங்களை சுற்றி சுற்றி வருகின்றன. அந்த மரங்களிலே அமர்ந்து கொண்டு பழங்களை உட்கொள்கின்றன. அதன் பிறகு பறந்து சென்று விடுகின்றன என்று இவ்வாறு பல உதாரணங்களை கூறி ஸ்ரீ கிருஷ்ணர் தங்களிடத்திலே உண்மையான அன்பை வைத்திருக்கவில்லை, ஒருபொழுதும் வைத்திருந்திருக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் அப்படி சொல்லிய பிறகு கிருஷ்ணர் தங்களிடத்திலே எப்படி இருந்தாலும் தங்களுக்கு கிருஷ்ணரிடத்திலே சிறந்த அன்பு இருக்கின்றது என்று காட்டுகின்ற வகையிலே பகவானுடைய லீலைகளை கானம் செய்தார்கள். அப்படிப்பட்ட பேரன்பை அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணனிடத்திலே கொண்டிருந்தார்கள். ஒரு கோபிகை அங்கே பறந்து கொண்டிருந்த ஒரு வண்டை பார்த்து, எங்களுக்கு தலைவராக விளங்குகின்ற கிருஷ்ணர் இப்பொழுது மதுரா நகரத்திலே வசிக்கின்றாரா? அவர் இங்கே கோகுலத்திலே இருக்கின்ற கோபர்களையும் கோபிகைகளாகிய எங்களையும் மற்ற உறவினர்களையும் பற்றி நினைத்து கொண்டிருக்கின்றாரா? அதாவது எங்களுடைய ஞாபகம் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா? அவருடைய வேலைக்காரிகளாகிய எங்களை பற்றி அவர் எப்பொழுதாவது எடுத்து கூறுவது உண்டா என்று கேட்டார்கள். அதாவது அந்த வண்டை கேட்கின்ற பாவனையிலே உத்தவரிடம் கேட்டார்கள். உத்தவர் அவர்களை பார்த்து, ஓ கோபஸ்திரீகளே, உங்களுடைய மனங்கள் ஸ்ரீகிருஷ்ணரிடத்திலேயே செலுத்தப்பட்டு இருக்கின்றன. அதனால் நீங்கள் எல்லா உலகங்களாலுமே பூஜிக்க தகுந்தவர்களாக இருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட பக்தி மகரிஷிகளுக்கு கூட கிடைப்பதில்லை. இப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களை விட்டு பிரிந்து இருப்பதால் உங்களுக்கு இன்னும் அதிகமான பக்தி உண்டாகி இருக்கின்றது. அப்படிப்பட்ட பக்தியை உங்களிடத்திலே நான் பார்க்கின்றேன். அதனால் நானும் அப்படிப்பட்ட பக்தியை பார்க்கின்ற நானும் ஒரு பெரும் பேறு பெற்ற மனிதனாக இருக்கின்றேன். கிருஷ்ணர் என் முகமாக உங்களுக்கு சில செய்திகளை சொல்லி அனுப்பியிருக்கின்றார். அவற்றை சொல்கின்றேன், கேளுங்கள் என்று கூறினார். உத்தவர் மேலும் தொடர்ந்து பகவான் என்ன கூறினார் என்றால், நான் எல்லா உயிர்களிலுமே வசிக்கின்றேன், சகலமாகவும் சகலருமாகவும் இருக்கின்றேன். அதனால் நீங்கள் என்னை விட்டு பிரிந்திருப்பது என்கின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அதாவது உடல்கள்தான் பிரிந்திருக்கின்றனவே தவிர உண்மையிலே நான் கிருஷ்ணர் உங்களை விட்டு பிரிந்திருக்கவில்லை. அப்படி எண்ணி வருந்தாதீர்கள். நான், அதாவது என்னுடைய உடல் உங்களை விட்டு பிரிந்து இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அப்படி பிரிந்து இருக்கும் பொழுது உங்கள் மனம் எப்பொழுதும் என்னிடமே சென்றிருக்கும் என்பதனால்தான். பெண்கள் தங்களுடைய கணவன்மார்கள் வெளியூர்களுக்கு சென்றிருக்கும் பொழுது சதா அவர்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதே அளவு புருஷர்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது, ஊரிலேயே இருக்கும் பொழுது அவர்களை பற்றி நினைத்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதனால் நீங்கள் உங்களுடைய சித்தத்தை என் மீது நிலை நிறுத்தி என்னையே நினைத்து சகல கர்மங்களையும் விட்டு வெகு விரைவில் என்னையே அடைவீர்கள். நாம் ராசக்கிரீடை செய்யும் பொழுது சில ஸ்திரீகள் வீட்டை விட்டு வெளியிலே வந்து அந்த ராசக்கிரீடையிலே கலந்து கொள்ள முடியாமல் போனதால் அவர்கள் இருந்த இடத்திலேயே என்னையே நினைத்து கொண்டு என்னையே இறுதியிலே அடைந்தார்கள் அல்லவா? அப்படித்தான் என்று உங்களுக்கு செய்தி அனுப்பியிருக்கின்றார்.
என்று கூறினார் உத்தவர். அதையெல்லாம் கேட்ட கோபிகைகள், ஸ்ரீகிருஷ்ணர் இப்பொழுது மதுரா நகரத்திலே வசித்து கொண்டு அந்த நகரத்து பட்டணத்து பெண்களிடம் பிரியமாக இருப்பார், அவர்களிடத்திலே தான் ஆசை கொண்டிருப்பார் என்று பதிலளித்தார்கள். அதாவது நகரத்து பெண்களிடையே கிருஷ்ணர் மயங்கி கிடப்பாரை ஒழிய இந்த குக்கிராமத்திற்கு எங்களை பார்ப்பதற்காக எங்கே வரப்போகின்றார் என்கின்ற பொருளிலே அவர்கள் அவ்வாறு பதிலளித்தார்கள். மேலும் தொடர்ந்து, ஸ்ரீகிருஷ்ணர் எப்பொழுதாவது இந்த கிராமத்து வாசிகளான எங்களை பற்றி பேசுவது உண்டா? எங்களுடன் சேர்ந்து கொண்டு ராசக்கிரீடை நடத்தினாரே, அதையெல்லாம் அவர் நினைத்து பார்க்கின்றாரா? எப்பொழுதாவது உண்மையிலேயே இங்கே வருவாரா? எங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்துவாரா? ஆனால் இங்கே எதற்காக வரப்போகின்றார்? கிராமவாசிகளான நாங்கள் ஸ்ரீகிருஷ்ணருக்கு செய்யக்கூடியது என்ன இருக்கின்றது என்றும் அவநம்பிக்கையோடு கூறினார்கள். ஆனால் எங்களால் ஸ்ரீகிருஷ்ணரை ஒருபொழுதும் மறக்க முடியாது. இங்கே இருக்கின்ற நதிகளும் மலைகளும் பசுக்களும் எங்களுக்கு அடிக்கடி ஸ்ரீகிருஷ்ணருடைய ஞாபகத்தை, நினைவை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றன. அவரை மறக்க முடியவில்லை. அவர் எங்களுடைய மனங்களை எல்லாம் முழுவதுமாக கவர்ந்து கொண்டு விட்டார். எனவே அவரை நாங்கள் எப்படி மறக்க முடியும் என்றெல்லாம் தங்களுடைய நிலைமையை எடுத்து உரைத்தார்கள். ஆனாலும் உத்தவர் மூலமாக ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்படிப்பட்ட செய்தியை கொண்டு வந்ததற்காக உத்தவரை அவர்கள் உபசரித்தார்கள். அதையெல்லாம் கேட்ட உத்தவரும் ஸ்ரீகிருஷ்ணருடைய லீலைகளையெல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த கோபிகைகள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணிக்கொண்டு சில காலம் அந்த கிராமத்திலேயே, கோகுலத்திலேயே இருந்தார். உத்தவர் கிருஷ்ணரை பற்றி சொல்வதையெல்லாம் கேட்டு கேட்டு அந்த கோபஸ்திரிகள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதனால் உத்தவர் அங்கே இருந்த ஒவ்வொரு நாளும் ஒரு வினாடி போல சென்றது. அந்த கோபஸ்திரிகளை எல்லாம் பார்த்து, பகவானிடத்திலே அவர்கள் வைத்திருந்த அனன்ய பக்தியை பார்த்து, அவர்களே, அந்த கோபஸ்திரிகளே மிக மிக மேலானவர்கள், மிகவும் உத்தமர்கள் என்று நினைத்தார் உத்தவர். நானும் சரி, வேறு பல மகரிஷிகளும் சரி, இந்த சம்சாரத்திலே இருந்து பயந்து போய்த்தான் ஸ்ரீகிருஷ்ணனிடத்திலே பக்தி செய்கின்றோம். ஆனால் இந்த கோபிகைகளுக்கோ அப்படிப்பட்ட எண்ணம் எதுவுமே இல்லாமல் ஸ்ரீகிருஷ்ணனிடத்திலே உறுதியான பக்தி இருக்கின்றது. அப்படிப்பட்ட கோபிகைகளின் பாத துளியை அடிக்கடி நமஸ்கரிக்கின்றேன் என்றும் சொன்னார். அதன் பிறகு ஒரு நாள் அவர் பிருந்தாவனத்தை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தபொழுது உத்தவர் கோபிகைகளுக்கும் யசோதைக்கும் நந்தகோபருக்கும் சமாதானம் சொல்லி அங்கிருந்து புறப்பட்டார். நந்தகோபர் முதலிய கோபர்கள், உத்தவரே, எங்களுடைய மனங்கள் எப்பொழுதும் ஸ்ரீகிருஷ்ணருடைய பாத கமலங்களையே நினைக்கட்டும், வாக்கு சொற்கள் அவருடைய திருநாமங்களையே உச்சரிக்கட்டும், எங்களுடைய உடல்கள் அவரையே வணங்கட்டும், கிருஷ்ணனிடத்திலே எங்களுக்கு நல்ல பக்தி உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள். அந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்டு மகிழ்ந்த உத்தவர் அங்கிருந்து புறப்பட்டு திரும்பவும் மதுரா நகரத்திற்கு சென்றார். அங்கே ஸ்ரீகிருஷ்ணரை கண்டார். ஸ்ரீகிருஷ்ணரை நமஸ்கரித்து வணங்கினார். பலராமரிடமும் கிருஷ்ணரிடமும் அந்த கோகுலவாசிகள் எவ்வளவு பக்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் விவரமாக எடுத்து கூறினார். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.